நெக்ஸ்ட் நேர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு பலன்கள் குறித்து தான் பேச போறோம். அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் அவர்கள் இணைந்திருக்காங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி மேம் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். எல்லாரும் தமிழ் புத்தாண்டு ஏன் இவ்வளவு சிறப்பா பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்? கண்டிப்பாம்மா. நம்ம எல்லாரும் தமிழர்கள் தானே இல்லைங்களா? இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றது சமீபமா வந்தது தான். அதுலதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 வந்து நியூ இயர் அப்படின்ற மாதிரி செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்மளோட பாரம்பரியம் என்ன அப்படின்னா, இந்த சூரியன் மகர ராசியில பிரவேசிக்கும் காலம் இது வந்து மகர சங்கராந்தி அப்படிம்பாங்க. பொங்கல் அன்னைக்குதான் அந்த மகர சங்கராந்திக்கு மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வாரு. அவரு என்ன வாகனத்துல எழுந்தருள்றாரு, என்ன வந்து பாத்தீங்கன்னா ஆபரணம் பூண்டு வராரு, கொடை வச்சுட்டு இருக்காரா, ஆயுதங்கள் வச்சுட்டு இருக்காரா, இதை பேஸ் பண்ணி தான் அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி அப்படின்னு நம் முன்னோர்கள் கணிச்சாங்க. அதே மாதிரிதான் இந்த சித்திரை மாதம், இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்றது இந்த சித்திரை மாதத்துல சூரியன் பிரவேசிக்கிறது. சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மீனத்துல இருந்து மேஷராசிக்கு சஞ்சாரம் பண்ணுவார். இது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா காலை ஏப்ரல் 14 காலை 9:40 மீனத்துல இருந்து சூரியன் வந்து பாத்தீங்கன்னா மேஷராசிக்கு பயிற்சி ஆகிறார். இன்றைய தினம் பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கணக்கிட்டாங்க. அந்த பாரம்பரியம் தான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ் வருட பிறப்பு, அதுக்கான பலன்கள் அப்படின்றது நம்ம சொல்றோமா. இந்த வருடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க தமிழ் புத்தாண்டு. இந்த வருடம் எல்லா ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லா ராசிக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்னு இருக்குமா. காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகிறார். மிதுனத்துல இருந்து கடகத்துல போய் உச்சம் பெற்று அமர்றார். ஆக உச்ச குரு அவரோட பார்வை, பொதுவாவே குருனோட பார்வை சுபம்தான். உச்ச குருவா அமர்ந்து பார்வை பதிக்கிறதுனால நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கதாமா போகுது. சுய ஜாதகத்துல தசை எக்ஸலண்டா இருக்கவங்களுக்கு இவ்வளோ நற்பலன்கள் இருக்கு அப்படின்னாலும், சுய ஜாதகத்துல தசை பெருசா சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்றவங்களுக்கு கூட இவ்வளவாத நற்பலன்கள் அப்படின்றது சாலிடா இருக்குமா. ரிஷபராசினியர்கள் பத்தி பேச போறோம் மேம். அவங்களுக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி மேம் இருக்கு? ரிஷபம் ரொம்ப எக்ஸலண்டா இருக்குமா, எக்ஸலண்டா இருக்கு. ரீசன் என்ன அப்படின்னா, சனியே லாப சனியில இருக்காமா. சனியே நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுக்க போறேன் அப்படின்ற விஷயத்துல இருக்கான். நீ நல்லா படிச்சிருக்க ரிஷபமா இருக்கலாம், இல்ல படிக்காத ரிஷபமா இருக்கலாம். நல்லா படிச்சிருக்கேங்க ஆனா இது வரைக்கும் வேலைக்கே போலங்க, அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸும் இருக்க தானே செய்யறாங்க. கல்யாணம் ஆச்சுங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனே மாறிடுச்சு, என் வாழ்க்கையே தலைகீழ போயிடுச்சு அப்படின்றவங்களும் இருக்காங்க. ஆக நீ எந்த ரிஷபமா இருந்தாலும் இந்த காலகட்டம் தொழில் நீ ஏதாவது ஒண்ணு செய், ஏதாவது ஒரு தொழில். ஆமா, ஏதாவது ஒரு தொழில். சுய ஜாதகத்தை பார்க்கணும். சுய ஜாதகத்துல சனி தசை இருக்கு அப்படின்னா அடிமை தொழில், அடிமை தொழில ஒரு கன்சர்ன்ல போய் வேலை செய்யறது. அப்ப நம்ம சுய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு இவங்களோட 10ஆம் பாவத்தையும் அனலைஸ் பண்ணி, இது வரைக்கும் நான் படிக்கவே இல்லைங்க, தொழிலே செய்யல, வேலைக்கே போலனாலும் இந்த காலகட்டம் போ. காரணம் என்ன அப்படின்னா, எல்லா பிளானட்ஸும் சப்போர்ட்டிவா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சனி லாப சனியா இருக்கான். நீ என்ன தொழில் செஞ்சாலும் அதுல ஒரு பெருத்த லாபம் அப்படின்றத அவன் கொடுக்க போறான், எந்த வித டவுட்டும் கிடையாது. நட்பு வட்டாரங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்களோட மூத்த சகோதர சகோதரிகள் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்க போறாங்க. நீ தொழில்னு ஒண்ணு செஞ்சா சரி. அப்ப நீ உன்னோட ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி ஏதாவது ஒரு செய். லாப சனி எப்படி லாபத்தை கொடுப்பான்? நீ வந்து வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்கனால இன்னொரு ஆஸ்பெக்ட்ல கொடுப்பான், பிள்ளைங்க ரீதியா, கணவர் ரீதியா. ஆனா ரிஷபத்துக்கு இந்த 2.5 வருஷம் எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அடுத்த சனி பயிற்சி வரைக்குமே நல்லா இருக்கு. அப்ப இந்த ஒரு வருஷம் நம்ம என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு வேலை, நம்மளோட ஜாதகத்தை பார்த்து சின்ன அளவிலாத ஒரு தொழில் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணணும். இல்ல ஒரு 8 கன்சர்னுக்கு வேலை போறீங்களா, ரொம்ப சிம்பிள்மா. ரிஷபம் 10,000 ரூபாய் வேலைக்கு போனா கூட ₹1,00,000 வேலை வரைக்கும் அவங்களோட இதை வந்து அவங்க கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்பில்ட்டாவே கெப்பாசிட்டி இருக்கு. சோ அவங்க ஏதாவது ஒரு வேலை அப்படின்றது கண்டிப்பா போகணும். இது லாப சனியை வச்சு மட்டும் சொல்றது இல்லம்மா. 10ல வந்து பாத்தீங்கன்னா ராகு இருக்கான். 12ஆம் மாசம் வரைக்கும் 10ல ராகு இருப்பான். தொழில் ஸ்தானத்துல ராகு. தொழில் ஸ்தானத்துல ராகு என்ன பண்ணுவான் அப்படின்னா, எங்கேயோ குப்பமேட்டுல இருக்கவங்கள நேர கொண்டு வந்து கோபுரத்துல ஏத்திடுவான். அதுதான் ராகுனோட கேரக்டர். ராட்சஸ் வாரி கொடுத்துருவான், அள்ளி கொடுத்துருவான் அப்படின்லாம். நீ தொழில் ஒண்ணு செஞ்சாதானே அவன் தொழில் ஸ்தானத்துல வந்து உன்னை பெரிய ஆளாக்க முடியும். கண்டிப்பா நீ தொழிலே ஒண்ணு செய்யல. ரொம்ப சிம்பிள்மா. நம்ம வந்து ஒரு கிராமத்துல இருக்க லேடியா இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப எஃபிகசி ஜாஸ்தி இருக்கும். அழகா வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் தான் தைப்பாங்க, இந்த ஆரி ஒர்க் எல்லாம் கத்துட்டு இருப்பாங்க. ஆனா கிரியேட்டிவிட்டி, ரிஷபத்துல பிறந்தாலே கிரியேட்டிவிட்டி ஜாஸ்தி உண்டு. புதுசு புதுசா கிரியேட் பண்ணுவாங்க. ஆமா, சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ராசி அதிபதி சுக்கிரன்மா, அதுக்கும் மேல சந்திரன் உச்சமடையக்கூடிய வீடு. அப்ப அவங்களுக்கு கிரியேட்டிவிட்டி இன்பில்ட்டாவே உண்டு. அப்போ அந்த கிரியேட்டிவிட்டினால இவங்க இந்த காலகட்டம் ஜஸ்ட் ஒரு டெய்லரா இருந்தா கூட, இன்ஸ்டா, எஃபி, எத்தனை மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குமா, அதுல வந்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு பிளவுஸ் எக்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு கூட பெரிய ஆள் ஆயிடுவாங்க. இந்த காலகட்டம் செஞ்சா சரி.
சின்ன சின்ன நுணுக்கங்கள். பொதுவா நம்மளோட திறமையை நம்ம சேனலைஸ் பண்ணா எக்ஸலண்ட் அப்படின்னு சொல்லலாமா. கேத்து வந்து 4ஆம் பாவம், ஆரோக்கியத்துல கவனம் அப்படின்றது வேணும். அம்மா கூட ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வச்சுக்கணும். வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பும் உண்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா மேம்? தாராளமா பண்ணலாம், தப்பே இல்ல. தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா ரிஷபம் மட்டும் எப்படி அப்படின்னா நம்பி ஏமாறும் மக்கள். யார் இப்ப நீ என் கூட நல்லா பேசுற, நான் ரிஷபம், நீ என் கூட நல்லா பேசினா அடடா சில்வியா ரொம்ப அம்பிகையே சில்வியா அப்படின்னு நான் முடிவு பண்ணிப்பேன். சில்வியா தான் அம்பிகை, அவ என்ன சொன்னாலும் ஓகே அப்படின்ற மாதிரி நான் முடிவு பண்ணிப்பேன். ஏன்னா நான் ரிஷபம். சோ அப்ப நான் என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி ஓவரா நம்புறதை மட்டும் குறைச்சுக்கணும். அதே மாதிரி அன்பு அன்பு அன்புன்னு அன்புக்காக ஏங்கக்கூடியவங்க ரிஷபம். அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அது கிடைக்காது. அப்ப என்னத்துக்கு அதை போய் நம்ம ஏங்கிட்டு இருப்பானு? கிடைக்காத ஒண்ணுத்துக்கு எத்தனை வருஷம் நீ தவம் இருந்தாலும் அது கிடைக்க போறது இல்ல. அப்ப நீ சாதிக்கிறதுக்கான பொறப்பு ரிஷபம். புரியுதுங்களா? இந்த ராகுவும் கேதுவும் நீச்சமடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம்மா. மேபி அதனால ரிஷபத்துக்கு உண்மையான அன்பு கிடைக்கிறது இல்லையா என்னன்னு தெரியாது. பட் பியாண்ட் தட் நம்ம இந்த காலகட்டம் சாதிக்கிறதுக்கான காலகட்டம். அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி ஒரு மூட்டை கட்டி வச்சுட்டு நம்ம பாட்டு சாதிக்கிறதுக்கு புறப்பட்டுலாம் அப்படின்ற மாதிரி, வேட்டைக்கு புறப்படலாம் அப்படின்ற மாதிரி சாதிக்கிறதுக்கு புறப்பட்டு. அப்ப ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். அதே மாதிரி குரு பகவான் வந்து பாருங்க கடகத்துக்கு போறாரு. அது நம்மளுக்கு 3ஆம் பாவம். ரிஷபராசி என்பவர்களுக்கு ஸ்தான பலம் பெருசா இல்லையே அப்படின்னு யோசிப்பாங்க. பொதுவா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ராசி அதிபன் சுக்கிரன். குருக்கு ஸ்தான பலம் இருக்கா இல்லையா அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனா குரு 3ஆம் பாவம் அப்படின் போது நம்மளோட ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் எழுத்தாற்றலும் அறிவும் திறமையும் வெளிப்படும் அப்படின்னு சொல்லலாம். முயற்சிகள் அப்படின்றது வந்து பாருங்க கொஞ்சம் முயற்சி எக்ஸஸா பண்ணும்போது பலிதம் ஆயிடும். அவரோட பார்வை பலம் அப்படின்னு இருக்கு. அந்த பார்வை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல திருமண வரன் அப்படின்றது வரும். ஒரு வந்து பாத்தீங்கன்னா காதல் அப்படின்றவங்களுக்கு காதல் அப்படின்றது கை கூடும். ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சுங்க, டிவோர்ஸ் ஆயிடுச்சு, 2வது வரன் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்பானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஹையர் எஜுகேஷன் பிளான் பண்றாங்க அப்படின்னா கிடைக்கும். அதே மாதிரி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா லாபம் அப்படின்றத அவங்க ஈட்டணும். அதுக்கு என்ன பண்ணும்? தொழில் கண்டிப்பா செய்யணும். ஓகே மேம். இவங்க தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எந்த கோயிலுக்கு மேம் போலாம்? தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு அப்படின்றத விடமா ரிஷபம் இந்த தமிழ் வருடம் முழுசுமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த அம்பிகையை வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமா. நம்ம போறது அப்படின்னா அம்பிகை கோயில் போறது ரொம்ப விசேஷம். இந்த பௌர்ணமி தினங்கள்ல அம்பிகை வழிபாடு உன்னதமான பலன்களை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அபிராமி அந்தாதி தினம் ஒரு பாடல் பாராயணம் பண்றது ரிஷபத்தை எப்பயுமே கை தூக்கி விடுமா, அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஓகே மேம், ரொம்ப நன்றி மேம். நன்றி.